ஸ்ரீமத் பாகவத்தில் 11வது ஸ்கந்தம் இப்போ பார்க்க போகிறோம். துவாரகையில் 52 கோடி யாதவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கும் பார்த்தா அந்த துவாரகையில் அந்த கோவிலில் 52 படிகள் உள்ளன. பகவான் 120 வருஷம் இங்கே வாழ்ந்தார். இப்போ வைகுண்டத்திற்கு போகிறதுக்காக தீர்மானிச்சுட்டார். கண்ணன் யாதவரோடு இருந்தார் இல்லையா, அதனால் யாதவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கர்வம் வந்துருத்தான். அதனால் பகவான் என்ன நினச்சார், அவளையும் முடிச்சுட்டு நம்ம வைகுண்டம் போகணும் திருவுள்ளம் கொண்டார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு தடவை விஸ்வாமித்திரர் முதல் நாரதர் வரை எல்லாரும் ஒட்டில் கூடியிருந்தார்கள். விஸ்வாமித்திரர், அன்வர், துர்வாசர், பிருகு, அங்கிரஸ், கஷ்யப்பர், வாமதேவர், அத்ரி, நாரதர் இப்படி எல்லாரும் இருக்கும்போது யாதவர்களுக்கு ஒரு எகத்தாளம் வந்துதான். இந்த சாம்பன்கிறவனுக்கு பெண் வேஷம் போட்டு விளக்கையை பயத்தில் கட்டி புடவையால் சுற்றி கர்ப்பம் போல் வேஷம் போட்டுட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட இந்த பெண்ணுக்கு பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்டார். ஞான திருஷ்டியாலே பார்த்து சொல்ல சொன்னார்கள். இது அவர்களுக்கு விஸ்வாமித்திரர் தெரிஞ்சு போச்சுவா, நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக தான் அப்படி கேட்குறா அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், இவளுக்கு உலக்கை பிறக்க போயிடுது, இந்த உலக்கையால் உங்கள் குலமே நாசமாகும் அப்படின்னு சபிச்சுட்டார். அப்போ தான் குழந்தைகளுக்கு பயம் வந்துடுத்து. நேராக ராஜாட்ட போய் முறையிட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே உலக்கை தான் பிறந்தது. உடனே ராஜா பயந்து அந்த உலக்கையை நன்னா உடைச்சி மரத்தூள்கள், இரும்புத்தூள் எல்லாத்தையும் என்ன பண்ணார், கடலில் போய் சொல்லிட்டார். அவளும் அவ்வாறே பண்ணிவிட்டு நிம்மதியாக போயிட்டா, தப்பிச்சிட்டோன்னு நினச்சிட்டு. ஆனால் அந்த மரத்தூள்கள்லாம் என்ன ஆச்சு, தண்ணியில் அடித்து கரையில் ஒதுங்கி அது அப்படியே மணலில் கோரை பொருட்களாக முளைத்தன. இரும்பு துண்டு இருந்தது இல்லையா, அது மீன் விழுங்கியது. அந்த மீனை வலை வீசும்போது அந்த வேடம் பிடிச்சிட்டான். அது அப்படியே வெட்டுற போது பார்த்தா அதுக்குள்ளே ஒரு இரும்பு தூள் இருந்தது. அந்த தூளை நல்லா கூர்மையாக தட்டி தன்னோட அம்போட நுனியில் சொருகி வச்சுட்டான். இது எப்படி அனைவரையும் அழித்தது என்பதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். இந்த அத்தியாயத்திலேயே ஸ்கந்தத்திலேயே ஒரு ஸ்லோகம் வருது. 5வது அத்தியாயத்தில் கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா, அதாவது கலியுகத்தில் நாராயண பக்தியை பரப்பதற்கு ஆழ்வார்கள் தாமிரபரணி கரையில் பிறப்பார்கள் அப்படின்னு துவாபர யுகத்திலே சொல்லிட்டா முடிவில். அதான் நம்மாழ்வார் அவதரித்தாரே. அதே மாதிரி கிருத்தமாலா நதிக்கரையில் பெரியாழ்வார் அவதரிப்பார். பாலாற்றங்கரையில் முதலாழ்வார்கள் கூடுவார்கள். காவேரி கரையில் தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார் அவர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது உத்தவ கீதை, கிருஷ்ண உத்தவ சம்வாதம் பார்க்க போகிறோம். இது 11வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்துலேருந்து 23வது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ண மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தில் கிருஷ்ணர் தன்னோட அவதாரத்தை முடித்துவிட்டு ஸ்ரீவைகுண்டம் எழுந்தருளப் போகும்போது தன்னுடைய சிஷ்யர் பக்தன் நண்பனான உத்தவரை அழைத்து கண்ணன் சொல்கிறார். இது 11வது சாப்டரில் 6வது அத்தியாயத்தில் வருது. 11வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்தில் உத்தவர் கண்ணன்ட்ட, உன்னை பிரிஞ்ச என்னால் எப்படி கண்ணா இருக்க முடியும், உன்னை விட்டு என்னால் அரை நொடி கூட வாழ முடியாது, நீ எங்களுடன் இருந்து லீலைகளாக எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு இப்போ கிளம்பி போகிறேன்னா நான் என்ன செய்யறது, என்னையும் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற, நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கிற. அப்போது கண்ணன் சொல்கிற, இனி கலியுகம் பிறக்க போகிறது, நான் பாகவதத்தில் சப்த ரூபத்தில் இருப்பேன் அப்படிங்கிறார். கண்ணன் நினச்சா உத்தவர் அழிச்சுன்னு போக முடியும், ஆனால் நமக்கு உத்தவ கீதையை கொடுக்கணும் இல்லையா. அதனால் கண்ணன் சொல்கிறார், உத்தவா, என்னால் நினைச்சோட வைகுண்டம் போக முடியும், ஆனால் ஜீவாத்மாவாகிய நீ அப்படிலாம் வைகுண்டம் வர வேண்டும் என்றால் பக்தி யோகம் செய்ய வேண்டும், பக்தி செய்து என்னை தியானித்தால் வைகுண்டம் வரலாம் அப்படிங்கிறார். அப்போது உத்தவர் சொல்கிறார், பக்தி யோகம் செய்யும் வழியை எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். இப்போது உத்தவ கீதை உபதேசத்தை பகவான் சொல்ல தொடங்குகிறார். பக்தி யோகம் எப்படி செய்ய வேண்டும் என்றால், உலக விஷயங்களில் இருக்கும் விருப்பத்தை முதல்ல விடணும், பகவானிடம் ஆசையை வைத்துக்கொள்ள வேண்டும். மனம்தான் உலகில் விஷயங்கள் ஆசையை தூண்டுகிறது. ஆனந்தமில்லாத ஒரு விஷயத்தை ஆனந்தம் போல மனம் கருதுகிறது. அதனால் எல்லா பொருள்களுக்குள்ளும் இருக்கும் பகவானின் தான் உண்மையான ஆனந்தம் இருக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு மாலை இருக்குன்னா அதில் நிறைய மணிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் ஒரு கயிறு தானே தாங்குகிறது. அதே போல் அந்த கயிறு தான் பகவான், மணிகள் தான் உலகில் இருக்கும் பொருட்கள். நாம் உள்ளே இருக்கும் பகவானை பார்க்காமல் வெளியில் இருக்கும் மணிகளையே பார்த்து உலக விஷயங்களையே ஆசையை வைக்கிறோம். அதனால் அதை விடணும். இந்த ஞானம் உள்ளவன் அனைத்தையும் இயக்குபவர் யார், பகவான்கிறது புரிஞ்சுக்கிறான். ஏன்னாக்க குணதோஷத்தால் பாவ புண்ணியம் இருக்குல்லையா, அதனால் நமக்கு நிறைய பேருக்கு அது புரிவதில்லை.
அறிவு சுருங்கி இருக்கிறதுனால அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதை புரிந்து கொண்டவன் புலன்களை உலகில் விஷயங்களிலிருந்து திருப்பி பகவானிடமே செலுத்துகிறான். அவன் மனசையும் அவனால் கட்டுப்படுத்த முடிகிறது. இவ்வாறு மனசையும் புலன்களையும் திருப்பிய பிறகு ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் இருக்கும் ஜீவாத்மாவை பார்க்க தொடங்குகிறான். ஜீவாத்மாவை மட்டும் பார்க்காமல் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்போது அதற்குள் பரமாத்மா இருப்பதையும் அவன் புரிந்து கொள்கிறான். ஆக ஒவ்வொரு பொருள்களுக்குள்ளும் ஜீவாத்மா, ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளும் பரமாத்மா என்பதை உணர்ந்து கொள்கிறான். இதை புரிந்து கொண்டால் பக்தியோகம் வரத் தொடங்கும் அப்படிங்கிறார். அப்போ உத்தவர் கேட்டார், கண்ணா, நீ சொல்கிறது என்னமோ கேட்க எளிதாகத்தான் இருக்கிறது. ஆனால் மனிதனால் மனசை அவ்வளோ எளிதில் கட்டுப்படுத்தி பக்தியோகம் ஈடுபட முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறார். அப்போ கண்ணன் சிரித்து விட்டு, மனிதனால் மட்டும்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். இது 22வது ஸ்லோகத்தில் வருது. இந்த உலகத்தில் 1, 2, 4 பல கால்கள் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, ஜீவன்கள். அந்த ஜீவராசிகள் இருந்தாலும் 2 கால்கள் உள்ள மனிதனால் மட்டுமே தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். சிங்கமோ புலியோ மனசை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்தக்கூடிய மனசை மனிதனுக்கு மட்டும்தான் பகவான் கொடுத்திருக்கிறார். உத்தவர் சொன்னார், அது சரிதான், ஆனால் கட்டுப்படுத்துவதை கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறார். அது கண்ணன் சொன்னார், இந்த கட்டுப்படுத்தும் பாதையை, அந்த பாதை இருக்குல்ல, அதை யயாதிக்கு ஒரு அந்தனர் சொன்னார். அதை உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு 7லேருந்து 9 வரைக்கும் உள்ள சாப்டரில் சொல்கிறார். என்னன்னாக்கா, யயாதி மகாராஜா இருந்தார் இல்லையா, அவர் ஒரு அந்தனர்கிட்ட, அவர் பேர் அவதூதர்னு பேர், அவர் பேர் என்ன தெரியாது, அவதூதர்னு சொல்லுவா. அவர்கிட்ட போனார். அதாவது அவதூதர்னா அந்தனர் அல்லாதவருங்கிற பொருள் கிடையாது, அப்படி பொருள் இல்லை. சரீரத்தை கவனிக்காமல் அழுக்கோடு இருப்பவர்னு அர்த்தமா. அவர் சரீரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார், அதனால் அவதூதர் அப்படிங்கிறாளாம். அவர் பக்தியோகத்தில் ஈடுபட்டு யோகத்தில் பகவானை அனுபவித்த பெரிய யோகி. இவரிடம் யயாதி பக்தியோகத்தில் ஈடுபட என்ன வழி சொல்லி என்ன கேட்க, அந்த அவதூதர் சொல்கிறார் யயாதிக்கு, அந்த பதிலே நான் உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். உத்தவா, இதுதான் அவதூத கீதைன்னு பேர். உத்தவ கீதைக்குள் இது ஒரு கீதை. அதாவது அவதூதர் இப்போ யயாதிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் பின்னாடி இவர் சொல்ல போகிறார் கண்ணனுக்கு. அதே தான் என்னன்னாக்கா, 24 ஆச்சாரர்கள் பேச்சை கேட்டாலே பக்தியோகம் வந்துவிடும் அப்படின்னு அவதூதர் யயாதிக்கு சொல்கிறார். அது என்ன 24 ஆச்சாரியர்கள் அப்படின்னா, முதல்ல இது என்னென்னா, பூமி தான் முதல் ஆச்சாரியர். பூமியை எவ்வளோ துன்புறுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் பூமி எப்படி இருக்குது, பொறுமையாக இருக்கு இல்லையா? அதுபோல் வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலும் கோபப்படாமல் பொறுமையாக இருக்க பூமிகிட்டேருந்து கற்றுனேன்னு அவதூதர் யயாதிக்கு சொல்கிறான். ஒருவன் நம்மிடம் கோபப்படுகிறான் என்றால் அது நம் கர்ம வினை என்று நினைத்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 2வது மலையில் இருக்கும் மரம். என்னன்னாக்க, மரம் எப்போது தனக்காக வாழ்ந்ததே கிடையாது இல்லையா, பிறருக்காகவே வாழ்கிறது. மரத்தை வெட்டி எடுக்கிறான், அது கல்லை விட்டு எறிகிறான், பழத்தை எடுத்துக்கிறான், இலையோ காய் கனியோ எல்லாம் எடுத்தாலும் அது ஏதாவது சொல்கிறதா? ஒன்றும் சொல்கிறதில்ல. தனக்குன்னு ஒரு காயோ பழமோ இலையோ அது உபயோகிக்கிறது கிடையாது. மரம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கிறது. ஆக மரத்திலிருந்து தெரிந்து கொள்வது என்ன? தனக்கென வாழாமல் பிறருக்கு வாழ்வது என்பதை நான் மரத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவதூதர் சொல்கிறார். 3வது பிராணன், அதாவது மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று வேறு சுகம் கேட்குமா? அடிப்படையானதுக்கு என்னது? உணவு தண்ணீர் இருந்தால் போதும். அதுபோல் பக்தியோகத்திற்கு அடிப்படை தேவையான உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்குமிடம் இருந்தால் போதும். அதாவது மினிமம் தேவை. இதுதான் அதன் ஆடம்பர வாழ்க்கையே கூடாது. மினிமம் தேவை இருந்து நம்ம வாழணும். ஆசையை வளர்த்துக்கக்கூடாது. அப்போ தான் பக்தியோகம் வளரும். புலன்கள் மாதிரி இல்லாமல் அடிப்படை தேவை இருந்தாலே போகும் அப்படின்னு மூச்சு காட்டுலேருந்து கற்றுண்டேன் அப்படிங்கிறார். 4வது ஆகாயம், அதாவது ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது என்ன பண்ணும்? காற்றடித்தாலும் துர்வாசனை அடித்தாலும் சூரியனால் வெப்பம் அதிகமானாலும் எந்த தோஷமும் ஆகாசத்துக்கு ஒட்டவே ஒட்டாது. அது பாதிப்படையவே அடையாது. தன்னிலை மாறாமல் இருக்கு இல்லையா, அதுபோல் பகவான் எல்லா பொருள்களுக்கும் இருந்தாலும் அந்த பொருளோட தோஷம் பகவானை ஒட்டாது என்பதை ஆகாசத்தை பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். இதுக்கப்புறம் தண்ணீர். ஒரு பக்தியோகத்தில் ஈடுபடக்கூடிய பக்தன் தண்ணீர் போல இருக்க வேண்டும். அதாவது தெளிந்த நீர் போல குளிர்ச்சியாக இனிமையாக இருக்க வேண்டும். அப்படி தான் பக்தன் இருக்கணும் அப்படிங்கிறார். தண்ணீரில் குளித்தா உடல் அழுக்கு நீங்குவது போல பக்தனிடம் ஒருவன் வந்தால் அவனிடம் உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடும்.
தண்ணீரில் குளித்தால் பாவம் போகும், பக்தன் அருள் பார்வை பார்த்தாலே மற்றவனுடைய பாவம் போய்விடும். அதை நான் தண்ணீர்ட்டேந்து தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் அக்னி. சில இடங்களில் வெளிப்படையாக எரிவது தெரியும், சில இடங்களில் நீர் பூத்த நெருப்பு போல மறைந்திருக்கும். ஆனால் அதன் தன்மை மாறுமா? மாறாது. நெருப்பு குச்சியை ஏற்றினால் நெருப்பு வரும். அதுபோல் பக்தன் தான் எவ்வளோ பெரிய பக்தன் தெரியுமா அப்படின்னு வீண் தம்பட்டை அடித்துக்கொள்ளக்கூடாது. பக்தியின் பிரபாவத்தை எங்கு காட்ட வேண்டுமோ அங்கே தான் காட்டணும். எனக்கு எல்லாம் தெரியும், தம்பட்டை அடிக்கக்கூடாது. அக்னியை பக்தன் வணங்குவான் இல்லையா, மேலும் அக்னியில் எதை போட்டாலும் எரித்து விடும். அதுபோல் பக்தனிடம் யார் வந்தாலும் பாவங்களை எரித்து விடுவார். அக்னி எதை எரித்தாலும் தூய்மையாகும், அதோட தூய்மைத்தனம் போகவே போகாது, அதில் தோஷம் ஒட்டாது. அதுபோல் பக்தன் இன்னொருத்தருடைய பாவங்களை எரித்தாலும் பக்தனுக்கு அந்த பாவம் ஒட்டாது. இதை அக்னியிடமிருந்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சந்திரன். சந்திரன் என்பது ஒன்று தான். வளர்பிறை தேய்பிறை என்பது கலைதானே தவிர சந்திரனுக்கு கிடையாது. சந்திரன் அப்படியே தான் இருக்கும், கலை தான் தேயும் வளரும். அதுபோல் ஜீவாத்மாவிற்கு வளர்தல் தேய்தல் எதுவுமே கிடையாது, உடலுக்குத்தான் எல்லாம் உண்டு. அதை புரிந்து கொண்டு உடலை காட்டிலும் ஜீவாத்மா வேறுபட்டது, பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சந்திரனிடமிருந்து தெரிந்து கொண்டேன். இதெல்லாமே அவதூதன் யயாதிக்கு சொல்கிறார், எப்படி அவன் ஞானியாக இருக்காங்கிறதுக்கு. எட்டாவதாக சூரியன். எங்கே தண்ணீர் இருந்தாலும் சூரியன் என்ன பண்ணும், தன் வெப்பத்தால் கொண்டு போனாலும் அது தனக்கென்று வைத்து கொள்ளுமா? இல்லை, மீண்டும் அப்படியே மழையாக கொடுத்து விடுகிறது அல்லவா? அதுபோல் பக்தியை உள்ளவன் உலகியல் பொருள்கள் அவனிடம் வந்தாலும் தாமரை இலை தண்ணீர் போல அதில் ஒட்டிக்கவே மாட்டான், தனக்கென்று வைத்துக் கொள்வதே இல்லை. யாருக்கு எது தேவையோ அதை அப்படியே அவள் கொடுத்து விடுகிறான். அதை நான் சூரியனிடமிருந்து தெரிந்து கொண்டேன். அதுக்கப்புறம் மாடப்புறா. ஆச்சாரியர்களில் நல்ல ஆச்சாரியர்களும் இருப்பார்கள், போலி ஆச்சாரங்களும் இருப்பார்கள் இல்லையா. இந்த சன்னியாசிங்கிறோம், 2 விதமாக இருப்பாள் இல்லையா. மாடப்புறா போல போலி ஆச்சாரியர்கள் போல ஒரு மரத்தில் ஒரு ஆண், அது ஒரு கதை இருக்குது. அது என்னன்னாக்க, ஒரு மரத்தில் ஒரு ஆண் பெண் புறா இருந்தது, குஞ்சுகள்லாம் இருந்துதான். ஆண் புறாவும் பெண் புறாவும் இறை தேட சென்றன. அப்போ ஒரு வேடன் வலையை போட்டு குஞ்சுகளெல்லாம் பிடிச்சிட்டான். திரும்பி பார்த்தா ஆண் பெண் புறாக்கள் பார்த்தா வேடன் வலையில் குஞ்சு எடுக்கிறத பார்த்தன. பெண் புறாவுக்கு ரொம்ப பாசம் வந்துடுத்து. அந்த பாசத்தினால என்ன பண்ணுது, வலை கிட்டக்க போய் அமர்ந்து அப்படியே வருத்தப்பட வேடன் அதையும் சேர்த்து பிடித்து விட்டான். பெண் புறா வலையில் மாட்டிக்கொண்ட உடனே ஆண் புறாவை ரொம்ப வருத்தப்பட்டு பெண் புறாவோட அருகில் வர வேடன் அதையும் சேர்த்து வலையில் போட்டு சென்று விட்டான். இந்த ஆண் பெண் புறாக்களின் தன்மை என்ன உணர்த்துகிறது அப்படின்னாக்க, உலகியல் விஷயங்களில் சிலர் நமக்கு கிடைத்தது அல்லது தொலைந்து போகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு கிடைக்காமல் போகலாம், கிடைக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம கர்ம வினை இவை தொலைந்து விட்டேன்னா அப்படின்லாம் வருத்தப்படக்கூடாது. வந்தால் ஓகே, வரலைன்னா ஓகே, கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். இதுக்காக வருத்தப்பட்டு கிட்டக்கு போனால் நம்ம அந்த வலையில் மாட்டின்ற மாதிரி நம்மளும் மாட்டின்றுவோம். விட்டுடணும். எது கிடைக்கிறதோ சரின்னு எடுத்துக்கணும். கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதுக்காக வருத்தப்பட்டு கிட்டக்கு போனால் அந்த வாழ்க்கையே போயிடும். குஞ்சுகளுக்காக எப்படி வலைக்குள்ளே புறாக்கள்லாம் விழுந்ததோ அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒலிகள் விஷயம் மாட்டின்றுவோம். வருத்தப்படுறோம் அப்படியே வாழ்க்கையே வீணாக போயிடும். அதை நான் மாடப்புறாவிலிருந்து கற்றுக்கொண்டேன். அடுத்து 10ஆவதாக மலைப்பாம்பு. அதாவது திருப்தியோடு வாழ மலைப்பாம்புன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். மலைப்பாம்பு என்ன பண்ணும் தெரியுமா, சாப்பாடை தேடி போகவே போகாது. தன்கிட்ட என்ன வருதோ அது வரும் வரை காத்திருக்கும். தினம் வரும் உணவை எது எப்படி இருந்தாலும் சரி, சிறிதோ பெரிதோ எது வருதோ அதை அப்படியே சாப்பிடும். ஒருவேளை உணவு என்று கிடைக்காவிட்டால் கூட பட்னியாகவே இருக்கும், அதுக்காக தேடி போகாது. அதுபோல் உலகில் இன்பத்தில் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் போகக்கூடாது. எது கிடைக்கிறதோ அதுதான் வாழ்க்கையில் இருக்கணும். இருப்பதை கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், திருப்தியோடு வாழ வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறான். அதாவது படைத்தவன் பகவான் எப்படி நம்மை காப்பான் அப்படின்னு அந்த ஒரு மன தைரியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத மலைப்பாம்பிட்டேருந்து கற்றுண்டேன் அப்படிங்கிறான். இன்னும் 14 ஆச்சாரியர்கள் பற்றி சொல்ல போகிறேன், அதை அடுத்த இதில் பார்க்கலாம்.